ஏங்க, நாம் எவ்வளவு தூரம் தான் நடந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கிறது? ஆகாசலிங்கம் சன்னதியும் வந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ இந்த பெரியவர் மேலே சந்தேகமாக இருக்குங்க. என்னம்மா சொல்கிற? இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறதில்ல. தந்திரமாக நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்ம நகைகளை திருட முயற்சி பண்ண போகிறானோன்னு தோணுது. என்ன, உங்கள் மனைவி என்ன திருடன்னு சொல்கிறாங்க போல என்று மனதை படித்தது போல கேட்டார். அப்படியெல்லாம் இல்லைங்க சுவாமி, இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு கேட்டுட்டு இருந்தா. சாமிநாதனிடம் நிறையவே சமாளிப்புகள். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான், கூடவே நீங்கள் பேசியது எனக்கு தெரியும் என்பது போல மர்ம சிரிப்பு அப்படியே நடக்க துவங்கினர். என்னங்க, நாம் மெதுவாக தானே பேசிக்கிட்டோம், எப்படி கண்டுபிடிச்சாரு? நீ கொஞ்சம் பேசாமல் வரியா என்று அதட்டி விட்டு திரும்பினான். அங்கே அந்த பெரியவரை காணும். சதுரகிரி வனத்தின் மற்றும் ஒரு மர்மம். தெய்யல் கிணறு. பிளவாடி கருப்பண்ண சுவாமியின் கோவிலுக்கு பின்புறம் மறைவாய் இருப்பதாய் கருதப்படுகிறது. இந்த கிணறு ரசவாதம் செய்வதற்கான மூலிகை மிகுதி இந்த கிணற்றில் கொட்டப்பட்டு அதற்கு காவல் தெய்வங்கள் சித்தர்களால் நியமிக்கப்பட்டு சாமானியரின் பார்வையில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அது பற்றி போகர் ஜனன சாகரம் என்றதில் குறிப்பும் காணப்படுகிறது. உண்மையான தேடுதலோடு வருபவர்களுக்கு மட்டும் இந்த தையல கிணறு காண கிடைக்கும் என்று போக சித்தர் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் கிடைத்தால் இரும்பை எளிதில் தங்கமாக்கலாம். புலியை கண்டு மூவரும் 3 புறங்களிலும் சிதறியோட ஆரம்பித்தனர். அந்த புலியும் 3ஆக மாறி அவர்களை துரத்த ஆரம்பித்தது. அதுதான் ஆச்சரியம். ஓட ஓட அவர்களை புலி துரத்தி கொண்டே இருந்தது. போதை சுத்தமாக போய் உயிராசை மேலிட தண்ணீரை சிதறடித்து கொண்டு பாறை நடுங்கி தடுக்கி விழுந்து கொண்டும் ஓடிக்கொண்டிருந்தனர். சிவலிங்கத்தின் தீபத்தை சிகரெட்டுக்கு பற்ற வைக்க முயன்றவன் ஓடி கலைத்து ஓரிடத்தில் மூச்சு வாங்க நின்று பின்னால் திரும்பி பார்த்தான். துரத்தி வந்த புலியை காணவில்லை. பெருமூச்சு விட்டவாறு ஒரு மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அதே நேரம் மரக்கிளையில் படம் விரித்தபடி ஒரு நல்ல பாம்பு. எப்பாடி, நாம் எங்கே இருக்கோம், அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு நான் இந்த காட்டில் எங்கே போய் தேடுவேன் என்றபடி சுற்றும் முற்றும் பார்த்தவன் மரக்கிளையில் படம் விரித்தபடி இருக்கும் பாம்பு கண்ணில் பட பாம்பு என்று சீறிக்கொண்டே சரியாக அவன் கையில் ஒரு போடு சுருண்டு விழுந்தான். வாயில் நுரை கக்கி இறந்து போனான். 2ஆம் அவன் திரும்பி திரும்பி பார்த்தபடி ஓடிக்கொண்டிருந்தவன் புதக்கென ஒரு சகதியில் விழ அவன் முகமெங்கும் சேறு அப்பிக்கொண்டது. விழுந்தவன் மேலே எழ முயற்சிக்க மாறாக உள்ளே அமிழ ஆரம்பித்தான். அது சகதி அல்ல, புதைக்குழி என்பதை உணர்ந்து மரண பயத்தில் நீச்சலடிப்பது போல கை கால்களை அசைக்க ஆரம்பித்தான். ஆனால் முடியவில்லை. கால்கள் எவ்வித பிடிப்புமின்றி கீழே கீழே செல்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்குள் முழுகி காணாமல் போனான். 3ஆம் அவன் கண்மண் தெரியாத வேகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் கல்தடிக்கு கீழே விழுந்தவன் எழுந்து சற்று முற்றும் பார்த்தான். காற்றில் எங்கிருந்தோ சுகந்த வாசனை. அது அவனை வசியம் போல அவனை கட்டி இழுக்க அவன் நடந்து கொண்டே இருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மறந்தான். தான் யார் என்பதும் தன்னை துரத்தி வந்த புலியை, தனது நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மறந்தான். ஒரு கட்டத்தில் மனதில் எண்ணங்களே இல்லாமல் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போவது போல ஒரு மாபெரும் கட்டத்தில் இருந்து கீழே தவறி விழுந்து சென்று கொண்டிருப்பவனைப் போல அவன் தன்னை மறந்து போனான். அந்த மதிமயங்கி வனத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த பெரியவரை காணாமல் திகைத்த சாமிநாதன் சற்றும் முற்றும் தேடி பார்த்தார். அவரை காணவில்லை. ஏங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. இந்த திக்கு தெரியாத காட்டில் நம்மளை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரே அவர் என அவர் மனைவி புலம்ப ஆரம்பித்தார். சாமிநாதனும் கலங்கித்தான் போனார். சாமி சாமி என கத்தி பார்த்தார். பார்வைகளின் சத்தத்தை தவிர வேறு சத்தத்தை காணும். நடப்பது எதுவும் தெரியவில்லை. பறவைகளும் அணில்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க குமார் கண்ணில் அந்த பட்டாம்பூச்சி தெரிந்தது. பா அப்பா, பட்டாம்பூச்சிப்பா, பிடிச்சி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. டேய் சும்மா இருடா, நாங்களே தவிச்சு போயிருக்கோம். எம்மா அப்பாட்ட சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. சாமிநாதனின் மனைவி அமைதியாய் இருக்கவே குமார் திடீரென பட்டாம்பூச்சியை நோக்கி ஓடத் துவங்கினான். இதற்குத்தான் காத்திருந்தது போல பட்டாம்பூச்சியும் பறக்க ஆரம்பித்தது. குமார் அதன் பின்னாடியே ஓட ஆரம்பித்தான். டேய் குமாரு, நில்லுன்னு சொல்கிறேன்ல, நில்லுடா சாமிநாதன். சாமிநாதனும் அவர் மனைவியும் குமாரை பிடிக்க துரத்த துவங்க பட்டாம்பூச்சியை துரத்த துவங்கிய குமார் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் சரிவை கவனிக்காதவன் தவறி அதில் விழுந்து கீழே உருள ஆரம்பித்தான்.
அம்மா அப்பா! அதிர்ச்சி அடைந்த சாமிநாதன்